ஹாய் வணக்கம் செல்லக்குட்டிகளா. நான் உங்கள் சாந்தி சரவணனத்தை பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த கதை வந்துட்டு அந்த கதையோட விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம ஒரு நல்ல பழக்கமாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த நல்ல பழக்கம் ஒரு தவறான பழக்கத்தால் எப்படி மாறுது, நம்மளை சுற்றி யார் இருக்காங்கங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது சொல்கிற ஒரு கதை. நான் இது கதை வாய் வழியாக ஒரு தோழர் சொல்கிறத கேட்டேன், அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜா எப்படி இருப்பார், பன்னீரிலேயே குளிப்பார். நல்ல ஆடையாக, இது நம்ம பாகுபலியில் பார்ப்போம்ல, அப்படியே நல்ல நிறைய தங்கம் வயிறும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு, நல்லா இந்த மசில்ஸ் கிட்டலாம் நிறைய, ஹார்ம்ஸ் கிட்டலாம் நிறைய நகைலாம் போட்டு, அப்படியே சுத்தமாக அவருக்கு சாப்பாடே தங்கத்தட்டில் தான் வரும். பன்னீர்லேயே குளிப்பார். அவ்வளவு ரொம்ப ஸ்பெஷலான ராஜா. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வேட்டைக்கு போகிறாரு. வேட்டைக்கு குதிரைலாம் சரக் 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 சரக்குன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. வேட்டைக்கு போகும்போது திடீர்னு ஒரு அருவி இடத்துல ஒரு சல் 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 அப்படின்னு ஒரு சத்தம். ராஜா என்ன பண்ணுறாரு, எல்லா படையும் அப்படியே அமைதியாக இருக்க சொல்லிட்டு அம்பு எடுத்து சரக் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல போடுறாரு. உடனே ஆன்னு ஒரு சத்தம். ஓகே ஓகே, ஏதோ மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இறங்கி போய் பார்த்தா மான் கிடையாது, ரிஷி. அப்படியே கண்ணெல்லாம் சிவப்பா ரிஷி கோவமாக பார்க்குறாரு. நீ என்னை என்னோட உயிரை எடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக, அப்படி அவரால் பேசக்கூட முடியல. ராஜா போயிட்டு, ரிஷி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மானுக்கு குறி வச்சேன், தவறி உங்கள் மேலே பட்டுடுச்சுன்னா. ரிஷி இல்லையா, அவருக்கு அந்த பொறுமைலாம் இல்லை, ரொம்ப கோவமாக நான் சொல்கிறாரு, நீ பண்ணியா போ அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னது பண்ணியாவா? ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயிடுது. ஐயோ, என்னை நீங்கள் சாவாத அடிச்சிருங்க, நான் பண்ணியாலாம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி காலில் விழுந்து கதறாரு. ஆனால் ரிஷி எதுவுமே சொல்லாமல், விடியற் காலையில் நீ பண்ணியாக மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. ராஜாவுக்கு அவமானம் தாங்க முடியல. நான் புறமுதுகு காட்டாமல் இருக்கிற நான் ஒரு ராஜா, நான் ஒரு வீரன், என்ன போய் பண்ணியாக சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக அரண்மனைக்கு ஓடி எல்லாரையும், படைத்தலைவர்கள் எல்லாரையும் அமிச்சிட்டு நேராக இளவரசரை போய் பார்க்குறாரு. அப்புறம் அவர் வணக்கம் மன்னா அப்படிங்கிறாரு. ஐயோ மகனே, கொஞ்சம் வாடா, அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு இது போல் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, ரிஷி என்னை சாபம் கொடுத்துட்டாரு, நான் பண்ணியாக மாற போகிறேன். என்னதுப்பா அப்பா, நீங்கள் பண்ணியாக மாற போகிறீங்களா? நான் ஆமாம், நான் பண்ணியாக மாற போகிறேன். அதனால் நீ எப்படியாவது நான் பக்கத்து காட்டுக்குள்ளே போய் நான் உறிஞ்சிக்கல, என்னால் பண்ணியாலாம் நான் சாக முடியாது. நீ ஒரு வில்லு எடுத்துகிட்டு வந்துடு, நாளைக்கு காலையில் நீ என்னை சாவடிச்சிடுன்னு. அப்பா, எப்படிப்பா நான் உன்னை சாவடிக்க முடியும்? பண்ணியாக மாறிட்டப்புறம் எனக்கு நீ எந்த பண்ணியை அப்பான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ராஜா யோசிக்கிறாரு. கரெக்டு, நீ என்கிட்ட பண்ணிக்கிட்டு அப்பா அப்பான்னு சொல்லு, நான் உடனே மகனே அப்படின்னு சொல்கிறேன், அப்போ நீ வில்லு எடுத்து என்னை சாவடிச்சிட்டு அப்படிங்கிறாரு. மகனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, தப்பி நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னை சாவடிக்காமல் விடாத, என்னால் இந்த பன்னி விஷயத்தில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. விடிய காலையில் நீ சீக்கிரமாக சூரியன் உதயத்துக்குள்ளே நீ பக்கத்து காட்டில் நான் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு புருன்னு சொல்லிட்டு ராஜா அப்படியே ஓடி போய்ட்றாரு. அவர் ஓடி போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எல்லா படையும் திறக்கிட்டு இளவரசர் காட்டுக்குள்ளே போகிறார். காட்டுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மலையாக தேடுறாரு. எந்த இடத்துல பண்ணியை பார்த்தாலும் கிட்ட போய் அப்பா அப்படிங்கிறாரு. அது அந்த பண்ணி புர் புர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்படியே நாட்கள் போகுது. 6 மாதம் ஆயிடுது. இளவரசர் ரொம்ப ஒல்லியாயிடுறாரு. ஐயோ, நம்ம அப்பா எப்படி வாழ்ந்தவர், இவர் எப்படி இந்த பனி வேஷத்தில் இருப்பார், என்ன ஆனாரோ தெரியல, நிச்சயமாக நம்ம அப்பா உயிரோடவே இருக்க மாட்டார், எப்படின்னா அவர் ஏதாவது பண்ணி இறந்துட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான். ஆனால் அவனுக்கு மனசு கேட்கல, அப்பாவை தேடிக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்படி ஒரு நாள் அவர் போகும்போது ஒரு சாக்கடை, அந்த பக்கம் திரும்பியே பார்க்க முடியாது, அந்த இடத்துல ஒரு பன்னிக்கூட்டம் இருக்குது. இது பார்க்குறான், இந்த இடத்துல நம்ம அப்பா இருப்பாரா அப்படின்னு. சச்ச, நம்ம அப்பா எப்படி வாழ்ந்தவர், அவரை போய் இந்த பன்னிக்கூட்டத்தில் இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறான். சரி, ஒருவேளை இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அப்பா அப்படிங்கிறாரு. உடனே அங்கேருந்து ஒரு குரல், மகனே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்பா, நீங்களா? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டேனே,
நான் ஒரு மன்னிச்சிருங்கப்பா, இதோ வில் எடுக்கிறேன்ப்பா, உன்னை சாவடிச்சிடுறேன், 6 மாதமாக உன்னை சாவடிக்காமல் இருந்ததுக்கு என்னோட தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பான்னு எடுக்கணுன்னே, மகனே 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 அவசரப்படாத அவசரப்படாத, இந்த பாரு நான் வந்து பன்னியாக வாழ்கிறது கஷ்டம்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் பன்னியாக மாறினப்புறமா இதுவும் வாழ்க்கையை எனக்கு பழகிடுச்சு, இது பாரு இது உன் சித்தி, இங்கே பாரு இது ஒரு 6 குட்டி இங்கே இருக்குல்ல, இது உன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு இளவரசனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை புரியுதா? எப்படி இருந்த ராஜா ஒரு தவறான ஒரு பழக்கத்தை அந்த பழக்கமாக ஏற்படுத்திக்கிட்ட அப்புறமும் அந்த சகதியில் வந்து அவர் வாழ ஆரம்பிச்சிடறாரு. ஒரு ராஜாவே வந்து பன்னி கூட்டத்தோடு சேரும்போது பன்னியாக மாறிடுறாரு. ஆனால் பன்னியால் ராஜாவாக மாற முடியாது. ஸோ நம்ம வந்து நல்ல பழக்கங்களை எப்போவுமே கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நல்லதே நடக்கும். சரிங்களா? ஓகே குட்டீஸ், பாய். அன்புடன் விடை பெற்றுக்கொள்வது உங்கள் சாந்தி சரவணன் அத்தை. பாய்.